ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் கொண்டு வர போகிற ரெசிபி வந்து நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டான மொறுமொறுப்பான இலகுவாக செய்யக்கூடிய ஒரு பேட்டிஸ் ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த பேட்டிஸை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சரியாக பேக் பண்ண டேஸ்ட்டு இருக்குது. அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளுக்குள்ள ஃபில்லிங்கும் நல்ல டேஸ்ட்டான ஒரு ஃபில்லிங். இதில் ஃபில்லிங் வந்து சிக்கன், பீஃப், மட்டன், ஃபிஷ் இதில் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணி செஞ்சுக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டான ஒரு ரெசிபியை தான் நான் உங்களுக்கு கொண்டாந்துருக்கேன். நிச்சயமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு இஃப்தாருக்கு இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். வாங்க இதை எப்படி செய்துன்னு பார்ப்போம். நான் 2 கப் மாவு எடுத்திருக்கேன், கோதுமை மாவு, அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளார். அது கூட உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சு மார்ஜரின் போட்டிருக்கேன். மார்ஜரின் இல்லாட்டி பட்டர். அது மார்ஜரின் வந்து நல்லா கூலாக இருக்கும் போதே மாவோடு சேர்த்து பிசைஞ்சு கொள்ளணும். அப்போ தான் அந்த மாவு வந்து நல்ல டேஸ்ட்டு பதத்துக்கு வரும். அதுக்கப்புறம் நான் இதுக்கு ஒரு முட்டை சேர்க்க போகிறேன். இங்கே வந்து முட்டை பார்த்திங்கன்னு சொன்னால் மஞ்சக்கரு மட்டும் தான் போட போகிறேன். மஞ்சக்கரு போட்டு செய்கிறனால பேட்டிஸ் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஐஸ் வாட்டர் எடுக்கிறேன். ஐஸ் வாட்டர் வந்து ஒரு 1/4 கப் தான் எடுத்திருக்கேன். அந்த 1/4 கப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சு கொள்ளணும். கொஞ்சமாக தண்ணி போட்டு பிசைகிற நேரம் பேட்டிஸ் மாவு வந்து நல்லா டைட்டாக வரும். அதோட பேட்டிஸ் வந்து பொரித்த பிறகு நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். உப்புன மாதிரி வரும், இல்லாட்டி இலகுன மாதிரி ஆகிரும். இப்போ பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு பிசைஞ்சுக்கிறேன். எல்லா மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். பேட்டிஸ்க்கு வந்து மாவு பிசைகிறதுல தான் இருக்குது. இந்த டெக்னிக்கை நம்ம பார்த்து செஞ்சுக்கிறோம். பாருங்கள், எல்லா மாவும் நல்லா ஒன்றா சேர்ந்து வருது. இந்த மாதிரி மிக்ஸ் ஆன பிறகு நாங்கள் ஓவராக மாவை பிசைஞ்சிக்கிட்டு இருக்க தேவையில்லை. இந்த பதம் வந்து ஓகே ஆயிடுச்சு. நாங்கள் அதை கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சிடும். அந்த பாருங்கள் எப்படி வந்திருக்குது, நல்லாயிருக்கு. இப்போ இந்த மாவு வந்து ஒரு 15 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். அதுக்குள்ளே நாங்கள் ஃபில்லிங் செஞ்சு கொள்வோம். இங்கே நான் ஃபில்லிங் செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். தோல் சீவி 2ஆக வெட்டி போட்டிருக்கிறேன். அப்படி போடுறதுனால வெந்துடும். அதோட நான் வந்து இங்கே இறைச்சி எடுத்திருக்கேன். இறைச்சி பேட்டிஸ் செய்கிறதுக்கு நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் நான் வந்து இதை அவிச்சு எடுக்க போகிறேன். சின்ன கேஸ் எல்லாம் இப்போ பிரச்சனை இருக்கிறனால ப்ரெஷர் குக்கரில் செய்கிறேன். ப்ரெஷர் குக்கர் இல்லாதவங்க நார்மலாக அவிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சளும் உப்பும் போட்டு தான் வேக வச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். கொஞ்சமாக தண்ணி போட்டு வேக வச்சுக்கொள்வோம். இப்போ நான் அதுக்குள்ளே வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் தட்டி எடுக்க போகிறேன். தட்டி எடுத்து போட்டால் நல்லாயிருக்கும். இறைச்சி வெந்து கொண்டு இருக்குது. இப்போ மாவையும் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதையும் தட்டி எடுத்தாச்சு. வெங்காயத்தை சின்னதாக வெட்டி கொள்வோம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இறைச்சியும் வெந்துருச்சு. கிழங்கையும் நசுக்கி பார்ப்போம். அதை நல்லா வெந்துட்டு இப்போ நான் வந்து இறைச்சியை வந்து கொஞ்சம் பிளெண்டரில் அடித்து எடுக்க போகிறேன். இல்லாட்டி சின்னதாக வெட்டி எடுத்துக்கிறலாம். ஆயில் கொஞ்சம் போட்டு தட்டின
இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போட்டாச்சு, வெங்காயத்தையும் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கி விடுவோம். உப்பு கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் நிறைய உப்பு போட்டிருக்கோம். இது கூட நாங்கள் வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுக்கொள்வோம். நான் இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள், அதாவது துண்டு மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள், உங்களுக்கு ஏற்ற மாதிரி உரப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. தேவையாக இருந்தால் நீங்கள் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து இறைச்சி சேர்த்துக்கொள்கிறேன். இறைச்சி அரைக்கும் போது 2 பல்ஸ் பிடிச்சா போதும், டக்குன்னு அரைப்பட்டுரும். இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி பேட்டிஸ் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நாங்கள் நிறைய பேட்டிஸ் சாப்பிட்ருப்போம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பேட்டிஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். என்னுடைய இன்னொரு பேட்டிஸ் ரெசிபி ஒன்று போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதில் நீங்கள் சிக்கன் சேர்த்து செய்யலாம், இல்லாட்டி ஃபிஷ் சேர்த்து செய்யலாம். உங்களுக்கு விருப்பமான இதை வச்சு ஃபில்லிங் வச்சு செஞ்சு சாப்பிடலாம். இப்போ நான் மாவை வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த மாவை இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நான் தனித்தனியாக வந்து பேட்டிஸ் அச்சில் செய்யாமல் நான் ஒரேடியாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு டம்ளரில் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மாதிரி செய்கிறதுனால ஈஸியாக இருக்கும். இதுக்கெல்லாம் ஃபில்லிங் வச்சு மூடி ஃபோக்கால் நான் வந்து சைடுக்கு க்ளோஸ் பண்ண போகிறேன். இப்போ இது முடிஞ்சிட்டு அடுத்த பஜ்ஜி இருக்குது, அந்த மாவையும் நான் இது மாதிரி செஞ்சு ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பேட்டிஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் அடுத்தது ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.